ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வெளியில் எங்கேயாவது என்ஜாய்மெண்ட்டுக்காக போகணும்னு நினச்சாலே வானத்துக்கு எப்படி தான் தெரியும் தெரியலை, மழை வந்துருச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற மாலுக்கு போகலான்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்புனோம். ஸ்டார்டிங்லேயே மழை வந்துச்சு, ஆனாலும் விட்டுடுச்சு. அதோட கொஞ்சம் கொஞ்சம் நின்று எப்படியோ மாலுக்குள்ளே வந்துட்டோம். மாலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். நான் வேலை பார்த்ததோட அலைஞ்சு திரிஞ்சதோடு தான் வந்தேன். மாலுக்கு போகணுன்றதுக்காக தனியாக மேக்கப்லாம் கிடையாது. நம்ம எப்படி ஆஃபீஸ் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எப்பயுமே எங்கேயாவது காலையிலேயே கிளம்புற மாதிரி இருந்தால் தான் நம்ம எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம்ல, அது மாதிரி போயிட்டு எல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன் மாலுக்கு. போயிட்டு ஃபேமிலியை கூட தான் போனேன், தனியாலாம் போகல, நாங்கள் ஃபேமிலியோடு தான் போனோம். போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ள கிராசரி ஐட்டம்ஸு, இந்த ஃபோனு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இருந்தாலும் மால்லலாம் வாங்குகிற அளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் நம்மள்ட்ட பட்ஜெட் கிடையாது. நான் எதுவுமே வாங்கலை, கொஞ்சம் சுற்றி பார்த்துட்ருந்தோம். எங்கள் அக்காங்க தான் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதோட நான் வந்து என்ன வாங்கினேன்னா, பேரிச்சம்பழம் வந்து காம்போவில் 2 வச்சுருந்தாங்க. 105 ரூபான்னு தான் எம்ஆர்பி போட்டிருந்தாங்க, ஆனால் பில் போடையில் 97 ரூபான்னு மட்டும் தான் போட்டிருந்தாங்க. டேட்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே உடம்புக்கு நல்லது தானே, அதனால் நான் அதை மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா என்னோடய பட்ஜெட்டுக்கு அங்கே அவ்வளோதான், அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே விலை கூட இருந்துச்சு. ஒரு காஃபி கூட ரேட் அங்கே அதிகம்தான். அதனால் நாங்கள் காஃபி கூட அங்கே குடிக்கல, அந்தளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். காஃபி எவ்வளவோ 40 ரூபாயோ 30 ரூபாயோ சொன்னாங்க. அதுக்கு நம்ம டீ பாய் கடையில் 15 ரூபாயோ 20 ரூபா தான் காஃபி, குடிச்சிட்டு போயிடலாம். அந்த பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே போய் வாங்கிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன், கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் 500 450 ரூபா 350 ரூபா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் போவேல நம்ம பார்த்துக்குவோம், ஆஃபர் போடாமல் இருக்க மாட்டாங்க, அந்த டயத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு விட்டுட்டு அந்த செக்ஷனை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்போ தான் நாங்கள் கிராசரி ஐட்டம் சைடே வந்தோம். வந்துட்டு அரிசி எல்லாமே வச்சுருந்தாங்க, டோட்டலாக எல்லாமே இருந்துச்சு. பாதாம் முந்திரி, நான் இந்த பேரிச்சம்பழம் பாக்கெட் இதை மட்டும் தான் வாங்கினேன், அதை நான் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம பட்ஜெட்டுக்கு என்னவோ அதுதான். மாலுன்றது வாங்கணுன்றதுக்காலாம் அவசியம் இல்லை, சுற்றி பார்க்குறதுக்கு வசதி இருக்கிறவங்க வாங்குவாங்க. நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். யாருக்குமே காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வெளியில் பார்த்துட்டியா, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. எங்களுக்கே தெரியல, சரியான மழை போல் இருக்குது. வாட்ச்மேன் எங்கம்மா போகிறீங்க, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கோம். என்ன பண்ணுறதுனே இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஊற்றி இருக்குது. காற்று மழையும் சேர்ந்து எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் ஊரில் இன்றைக்கி நல்ல மழை. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக வெளில வருவோம் அப்படின்னு பார்த்தா வெளியிலே வர முடியல, ஏன்னா அந்தளவுக்கு மழை பயங்கரமாக ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, மழை விட்டோன்னு தான் நாங்கள் வந்து வெளியிலே வந்தோம். இதில் வந்து எங்கள் சிஸ்டரோட வண்டி வந்து இந்த கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவங்க வண்டியுமே ஸ்டார்ட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.